அந்த மேத்ஸ்ல அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? நான் தனியா எடுத்ததுன்னா இதுல அடி வாங்குது. சரிங்களா? ஸோ மேத்ஸ் அது பார்த்து போனாலும் மோரல்லஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். குரூப் 1 லெவலுக்கே வந்து அவர் எடுத்து குடுத்துருப்பாரு. இங்கிலீஷ்லயும் வந்து அதோட பிளேலிஸ்ட் இருக்கு. சரிங்களா? எடுத்து பார்த்துக்கங்க. ஸோ ப்ரீ ஹிஸ்டரி நான் சொன்னேன்ல. ஸோ இதுதான் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. சரிங்களா? நேத்து நடந்தது தான். இவன் கொஞ்சம் உங்களுக்கு எலாபரேட்டா கொண்டு போணும். நான் 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 டெஸ்ட்டுக்கு அ முன்னாடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனா இந்த வர டெஸ்ட்ல வந்து ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? அதுக்காக தான் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா எடுத்துட்டு போறது. ஏன்னா பாலிட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு எலாபரேட்டா அதுதான் பண்ண முடியும். ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்தாச்சு. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கும் அது ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்தாச்சு. ஆனா ஏன்ஷியன்ட் இதுக்கு வந்து அதுல வந்து இன்னும் கிறிஸ்பா குடுத்துருக்காங்க. கதையெல்லாம் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா இருக்கும். ஆனா டைம் இருக்கறனால நான் இத எடுத்து தர்றேன். சரிங்களா? மாடல்ஸே நான் எடுத்து தர்றேன். ஓகேவா? ஸோ சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி வந்து ஆர்க்கியாலஜிக்கல் படி எடுக்கலாம். லிட்டரரி படி எடுக்கலாம். சரிங்களா? நேத்து சொன்னது தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ லிட்டரலி ஆர்க்கியாலஜி பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி இமேஜஸ்லாம் இருக்கும். அது நியூமிஸ்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காயின்ஸ் பத்தி படிச்சா அது பேர் நியூமிஸ்மேட்டிக்ஸ். அப்புறம் மானுமெண்ட்ஸ். சரிங்களா? இது என்னன்னு தெரியுதா? இது பேர் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்டூபா. சரிங்களா? ஸ்தூபான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது மானுமெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து ஆர்டிஃபேக்ட்ஸ்னா வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? மண்ண தோண்டி அந்த ஜாடி இதெல்லாமே. அ இதெல்லாமே. அது இன்ஸ்கிரிப்ஷன். இந்த மாரி எழுதியிருப்பாங்க. தெரியுதா எழுத்து? டூ இதெல்லாம் தெரியுதா? இங்க இருக்கிறது சவுத் இந்தியா இன்ஸ்கிரிப்ஷன். அப்புறம் அதர்ஸ் மண்டவோட வச்சு அவங்களோட உருவம் எப்படி இருக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரிலீஜியஸ் பார்த்தீங்கன்னா, ஹிந்து லிட்டரேச்சர் மூலியமாகவும், புத்திஸ்ட் லிட்டரேச்சர் மூலியமாகவும், ஜெயின் லிட்டரேச்சர் மூலியமாகவும் எடுக்கலாம். செக்குலர் பார்த்தீங்கன்னா, இந்த மதம் சாராத விஷயம் அப்படின்னா டிராவல்ஸ் மெமோரிஸ் நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. டிராவல் போறவங்கலாம். அது பயோகிராபிக் சுயசரிதை. அதுக்கு பிளேஸ், டிராமாஸ், போயம்ஸ் இது மூலியமாகவும் அந்த காலகட்டத்தோட விஷயங்கள வந்து பிரதிபலிக்கும். சரிங்களா? அப்புறம் ட்ரீட்டீஸ் சரிங்களா? உடன்படிக்கை மூலியமாகவும் நம்ம என்ன செய்யலாம்? நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, ரைட்டிங் வாஸ் நாட் நோன். எழுத படிக்க தெரியாத காலம். சரிங்களா? நோ ரிட்டன் ரெக்கார்ட் இருக்காது. சரிங்களா? ஒன்லி ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஸ்டோன் ஏஜ், மெட்டல் ஏஜ். அப்ப டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் இன்னைக்கு தந்தா தான் நாளைக்கு நீங்க எடுக்க முடியும். ஓகே. ஸோ நான் இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு சொன்னா, நைட் அனுப்பிச்சு விட்டா அப்புறம் நாளைக்கு காலையில எடுப்பீங்களா? எப்படி? இங்கிலீஷ் வந்து சாயந்தரம் மதியானம் தானே? உங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட். இப்ப நைட் நான் வீட்டுக்கு போய் தான் அனுப்பணும் உங்களுக்கு. எடுத்துக்கலாம். ஓகே. சரி. சரிங்களா? ஸோ ப்ரீ ஹிஸ்டரி பொறுத்தவரைக்கும் எந்த எவிடன்ஸும் இருக்காது. இன்னும் வந்து குழி தோண்டி நம்ம எடுத்து பார்க்கிறதா இருக்கும். அதாவது இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்டோன் ஏஜ்காரங்க, மெட்டல் ஏஜ்காரங்க. அத வச்சு தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? அந்த ஹிஸ்டரிய வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னா, ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு. புரோட்டோடைப்ன்னு சொல்லுவாங்க. முன்னோடி இருக்கு. ரைட்டிங் வாஸ் நோன். அவங்களுக்கு எழுத படிக்க தெரியும். சரிங்களா? ஆனா வந்து என்னது? நம்மனால டெசிஃபர் பண்ண மாட்டேங்கிறோம். அத வந்து கிராக் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். சரிங்களா? கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இவங்களோட தான் இந்த மாரி இருக்கும். இவங்களோட ஸ்கிரிப்டே இந்த மாரி இருக்கும். தெரியுதா? இதெல்லாம் வந்து அங்க இருந்த இடத்துல இருந்து கொண்டு வந்தது தான். ஸ்டீல்ஸ். சரிங்களா? திஸ் இஸ் ஆல்சோ கால்டு பிரான்ஸ் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. எது? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன. பிரான்ஸ் ஏஜ். ஏன்னா பிரான்ஸ் அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்கங்கிற மாரி. ஹிஸ்டாரிக் பீரியட் பார்த்தீங்கன்னா, இங்க ரைட்டிங் நோ பண்ணும். நம்ம டிசிபேட் பண்ணியிருப்போம். தெரிஞ்சுக்கும். திஸ் பிகின்ஸ் ஃப்ரம் த ஆரியன் சிவிலைசேஷன். வேதிக் ஏஜ் ஒரு அயன் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க இத. ஆரியன் இத. சரிங்களா? ஸோ பொதுவா ஒரு சார்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ப்ரீ ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் ஏஜா? அடுத்து வந்து புரோட்டோ ஹிஸ்டரியில வந்து ஐவிசி இருக்கா? அதுக்கப்புறம் ஆரியன் இன்வேஷன் நடக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து வேதிக் ஏஜ் வருது. வேதிக் ஏஜ்ல இருந்து ஏர்லி வேதிக் ஏஜ் வருது. லேட்டர் வேதிக் ஏஜ் வருது. அப்புறம் வேதிக் ஏஜ்ல இருந்து ஷிஃப்ட் ஆனது தான் மகாஜனபதான்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து வேதிக் ஏஜ் டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். இடங்கள் வந்து விரிவடையும். நாடுகள் இதெல்லாம் உருவாகும். ஸ்டேட் அந்த கான்செப்ட்லாம் வரும். அப்ப என்ன ஆகும்? 16 மகாஜனபாஸ்ல 16 நாடுகள் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்தியாக்குள்ள. அதுல இருந்து உருவானது தான் மகதா. எல்லாரும் சண்டை போட்டு லாஸ்ட்ல யார் ஜெயிப்பா? பெரிய பவர்ஃபுல்லா வருது மகதா டைனஸ்டி வரும். சரிங்களா? மகதா இன்க்ளூடிங் 16. அதுல மகதா வந்து ஜெயிச்சு 16ல வந்து தன் தலைவர் மாரி ஒரு இதுல வந்து இது பண்ணிக்குவாங்க. மகதால இருந்து வரதுதான் வந்து நந்தா டைனஸ்டி. சரிங்களா? ஸோ மகாபத்ம நந்தா. ஸோ நந்தா டைனஸ்டி நடுவுல தான் வந்து அலெக்சாண்டர் இன்வேஷன் பண்றாரு. காலக்கோடு மாரி. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கங்க. அலெக்சாண்டர் அப்பதான் இன்வேஷன் ஆயிறாரு. சரிங்களா? நந்தா. இவங்களோட யானைப்படை பார்த்து தான் அலெக்சாண்டர் பயந்துட்டு போயிருவாரு. பின்வாங்கிருவாரு. நந்தா கிட்ட வந்து இது இருக்கும். யார் அப்போ அரசா இருப்பாங்க?
யூபிஎஸ்சியில் படிச்சிருப்பீங்களா? ஆ இல்ல, நந்தா அலெக்சாண்டர் இன்வெஷன் அப்போ அதெல்லாம் இல்லைம்மா, அது சண்டை போட்டவங்க. இங்க நந்தா டைனாஸ்டில மகாபத்ம நந்தா அவர் தான் வந்து இருப்பாரு. யானைப்படம் பெருசா வச்சிருப்பாங்க. இவனுங்கெல்லாம் யானையெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இவன் இந்த சைடு வரவங்க அலெக்சாண்டர்லாம் பார்த்து பயந்துட்டு போயிடுவாங்க. இவரு வந்து போராட தான் சொல்லுவாரு. ஆனா அந்த சோல்ஜர்ஸ் வந்து செஞ்சிருப்பாங்க. களைப்பு ரொம்ப வருஷமாச்சு வந்து. ஸோ களைப்புல வந்து என்னால வந்து போராட்டு உயிர் இழக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போற வழியில பாபிலோன் இடத்துல அலெக்சாண்டர் செத்துருவாரு. மஞ்சக்காமல வந்து சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து என்னது நந்தா டைனஸ்டி மகாபத்மா நந்தாலாம் இருக்காங்களா. அதுக்கப்புறம் மௌரியன் டைனஸ்டி வரும் சரிங்களா. ஸோ இங்க ஒருத்தரை வந்து நந்தா டைனஸ்டில வந்து ஒருத்தரை வந்து அவமானப்படுத்திடுவாங்க. அவ கௌட்டல்யா சாணக்கியான்னு சொல்லுவாங்க. அந்த சாணக்கியா வந்து அவமானப்படுத்திடுவாங்க அந்த அவையில சரிங்களா. அவர் என்ன செய்வாங்க, என்னையும் அவமானப்படுத்துற, நான் வந்து உன் ஆட்சியை கவுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கீழ் ஜாதி பிறந்த ஒரு பையனை என்ன செய்வாங்க, அரசாட்சினா கொண்டு வந்து ரிவோல்ட் அந்த கலக்கம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அரியணையில் உட்கார வைப்பாங்க. அதுதான் மௌரியன் டைனஸ்டி சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மௌரியன் டைனஸ்டியோட இது வந்து சங்கம் ஏஜ் வருது. மௌரியன் டைனஸ்டி சங்கம் ஏஜ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சோழா சேரா பாண்டியா, அதனால அசோகா இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த சோழா சேரா பாண்டியா பத்தி சொல்லப்பட்டிருக்கும். புரிஞ்சுங்களா. ஸோ மௌரியன் டைனஸ்டி. ஸோ அதுக்கு மௌரியன் டைனஸ்டி ஆட்சி செஞ்சும்போது ஃபாரின் இன்வேஷன் நடக்கும் சரிங்களா. யாரு குஷான்ஸ் வருவாங்க. குஷான்ஸ் எம்பையர்ஸ் வரும் இங்க இந்த சைடு நார்த் வெஸ்ட்ல எல்லாமே. அதுல வந்து குஷான் எம்பையர்ஸ் தான் சாத்தவாகனா. புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் குப்தா டைனஸ்டி, அதுக்கப்புறம் வராது குப்தா டைனஸ்டி. குப்தா டைனஸ்டில முகாரிஸ், வகடகாஸ், கடம்பாஸ் எல்லாம் சின்ன சின்ன மன்னர்கள். ஸோ அந்த இதுல வரும். அதுக்கப்புறம் ஹுன்ஸ் இன்வேஷன் வரும் உங்களுக்கு. ஹூனர்கள் வெளி சைனால இருந்து வரக்கூடிய ஹூனர்கள் சரிங்களா. அவங்க என்னது, அதுக்கப்புறம் வந்து புஷ்யபுதி டைனஸ்டி, இந்த சாளுக்கியாஸ் பல்லவாஸ் வருவாங்க. இது ஒரு மேப் மாதிரி யாருக்கு அப்புறம் யார் வருவா, இது வச்சு கொஸ்டின்ஸ் வரும். எங்கேயாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ்ல வந்து மாத்தி மாத்தி கேட்டுருவாங்க ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ல. அந்த காலக்கோடை மட்டும் கரெக்டா நம்ம பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஈஸியா நம்ம வந்து எலிமினேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சுங்களா. ஸோ ரிலீஜியன் பிலாசபில ஜைனிசம் புத்திசம் வரும். ஸோ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொன்னா பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். இது உங்களுக்கு சிலபஸ் இல்ல, இருந்தாலும் வந்து ஒரு ப்ராட் ஓவர்வியூ போயிடலாம் சரிங்களா. சரிங்களா. இது லோவர் மிடில் அப்பரா பிரிக்கிறாங்க இதை பேலியோலித்திக்க சரிங்களா. அடுத்து வந்து என்னது மெட்டல் ஏஜ், கால்கோலித்திக், பிரான்ஸ், அயன் சரிங்களா. காப்பர் ஏஜ்னு சொல்லுவாங்க. காப்பர் பிரான்ஸ் அயனை யூஸ் பண்ணுவாங்க, மெட்டல் ஏஜ்னு சொல்றாங்க. இங்க ஒரு ஸ்டோனை மட்டுமே வந்து ரிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்டோனை யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அது சின்னதாகும், அப்புறம் வந்து மைக்ரோ ஆகும். மைக்ரோ என்ன ஆகும், பவ் அண்ட் ஆரோல வச்சு இது பண்ணுவாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆடு மாடு மேய்ப்பாங்க, இது வரைக்குமே மேய்ச்சிக்கிட்டு ஊர் ஊரா போவாங்க. நியோலித்திக்ல என்ன ஆகும், செட்டில்டு லைஃப் வந்து ஆரம்பிப்பாங்க பாருங்க. ஸோ ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ், ஹார்ன்ஸ் அண்ட் போன்ஸ் வச்சு டூல்ஸ், இந்த மாதிரி டூல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ரூயின்ஸ் இந்த மாதிரி உடஞ்சு போனது, பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க குகையில. ஸ்கல்ஸ் மண்டையோட வச்சு எல்லாம் பண்ணலாம் சரிங்களா. ரேடியோ கார்பன் டேட்டிங் பாருங்க. கார்பன் 14 எக்ஸிஸ்ட் நேச்சுரலி இன் அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியர்லேயே வந்து அது இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. ஃபேலியன் கான்ஸ்டன்ட் ரேஷியோ ஆஃப் C12 சரிங்களா. CO2 அப்சார்ப் வைல் லிவிங் சரிங்களா. உயிரோடு இருக்கும்போது அந்த CO2 வந்து என்ன செய்வாங்க, உரியும் சரிங்களா. as C14 decays by replace C14 absorbed from the atmosphere. அது வந்து சாகும்போது கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடும். ட்ரீஸ் டைஸ் நோ மோர் CO2 absorbed to the replace decay. ஸோ ட்ரீஸ் சாகும்போது ஃபர்ஸ்ட் உறிஞ்சு வச்சுக்கிறதுல ட்ரீஸ் எல்லாம் வந்து என்னது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சு ஆக்சிஜன் வெளியிடுறது சரிங்களா. அப்ப அந்த C12 அந்த C வந்து உறிஞ்சு தான் வச்சுருக்கோம் சரிங்களா. சாகும்போது கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடும். ஸோ வெளியிடும் போது நம்ம என்ன செய்யலாம், அதோட இதை கவனிக்கலாம். இந்த மாதிரி ட்ரீஸ் ஆகுதா, அதுக்கப்புறம் ஃபாசிலா மாறும், படிமங்களா மாறிடும். சில சில துகள்கள் கட்டைகள் அந்த மாதிரி மாறிடும். ஸோ அதுல வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் எவ்வளவு இது இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ரேடியோ இது இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொன்னா டென்ட்ரோடிக் குரோனாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த ரிங்கை வச்சு கண்டுபிடிப்பாங்க சரிங்களா. நீங்க கறிக்கடையெல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த மரம் இது வச்சுதான் இருப்பாங்க. அது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். அது டிசைன்ல அந்த மரத்தை வெட்டும் போதே அது இருக்கிறது சரிங்களா. அது கவுண்டிங் நம்பர் ஆஃப் ட்ரீ ரிங்ஸ் வச்சு நம்ம என்ன செய்யலாம், இது கொண்டு வரலாம் சரிங்களா. ஸ்டோன் ஏஜ் வந்து இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு லைஃப். ஸோ பேலியோலித்திக் ஸ்டோன் ஏஜ், ஹண்டிங் கேதரிங் யூசிங் பிரிமிட்டிவ் டூல்ஸ், அந்த டூல்ஸ் வச்சு தான் வந்து இவங்க இது பண்ணியிருப்பாங்க. அது வந்து லார்ஜா இருக்கும். மீசோலித்திக் மிடில் ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஹண்டிங் கேதரிங் யூசிங் டைனி டூல்ஸ் வச்சு இது பண்ணுவாங்க. நியோலித்திக்ல பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்கும், கல்டிவேஷன், அனிமல் ஹஸ்பண்டரி இதெல்லாம் இருக்கும். புரிஞ்சுங்களா. இந்த மாதிரி வந்து கூடு ஓட்டி இருப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து சும்மா பார்த்து வச்சுங்க. டேர்ம் பேலியோலித்திக் வந்து காயின் பை லுபோக், ஜான் லுபோக். ஆனா இதெல்லாம் வந்து இதுல இருக்கும்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு ஹிஸ்டரி புக்ல இருக்கு டிஎன்ல சரிங்களா. இப்போ உங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் சொல்றேன் பாருங்க, இப்படிதான் இருக்கும்.
படத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம், எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். சரிங்களா? ஸோ இங்க என்னது சோஷியல் லைஃப். ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோபனட்டி ரோபோட்டஸ் சின்னதா இருக்கா, பெருசாக பெருசா ஹோமோசேபியன்ஸ் நம்ம இங்க இருக்கோம். ஸோ இங்க பெரிய பிரெயின் வருது. ஸோ primitive people were shorter in height and had smaller brain. சின்ன உருவத்திலையும் ஸ்மாலராக தான் பிரெயின் இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஆனா இப்போ போக வளர்ச்சி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு பெருசாகி பிரெயினும் பெருசாகுது. சரிங்களா? ஹண்டிங், ஃபிஷிங், கேதரிங் தான் இருக்கும். டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் வந்து தனித்தனியா இருக்கும் உங்களுக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும். சரிங்களா? குரூப்பா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து எல்லாருமே எல்லாமே இருப்பாங்க. சரிங்களா? நம்மள மாதிரி வந்து சொந்தங்கள் பந்தங்கள்லாம் இல்லை. சரிங்களா? கூட்டமா தான் வாழ்வாங்க, கூட்டமா தான் எல்லாமே இதாகும் சோர்சஸ். பீப்பிள் இன் குரூப் வித்வுட் எனி ஃபேமிலி டைப். சரிங்களா? அதனாலதான் வந்து ஏன் கூட்டமா வாழ்றாங்கன்னா, பெரிய அனிமல் வரும்போது கூட்டமா சேர்ந்து தான் கொல்ல முடியும். இல்லைன்னா தனித்தனியா இருந்தா அவங்க அது கொண்டுட்டு போயிடும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, சோசியல் லைஃப் இந்த மாதிரி வரைவாங்க, அப்பவே வரைவாங்க. சரிங்களா? இதுல இவங்களா உருவாக்குனது இல்ல, அங்க போட்டோ தான் இங்க இருக்கு. சரிங்களா? அப்படி நினைச்சுக்கங்க. அதுதான் இது. அங்க இருக்கக்கூடிய கேவ்ல எடுத்த போட்டோஸ் தான் இங்க உங்களுக்கு இதா வச்சிருக்காங்க. பாருங்க. இது வந்து ஏஐ மூலமா கிரியேட் பண்ணது அவங்களுக்கு. ஸோ ஆர்ட், பெயிண்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க லைஃப். அவங்களோட ஆவரேஜ் லைஃபே வந்து 20 25 வருஷம் தான். ஏன்னா நிறைய நேச்சுரல் டச், அனிமல் டச் எல்லாமே இருக்கனால ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனே 20 25 தான். சரிங்களா? நாலேஜ் ஆஃப் ஃபயர் வந்து லேட்டரா தான் இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரியா இருக்கு. பிரிமிட்டிவா இருந்திருக்கு, நொமாடிக் லைஃப் இருந்திருக்கு. எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுன்னு தெரியல ஃபுட்டு. சர்வை பண்றதுக்காக என்னது ஹண்டிங் கேதரிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது சொசைட்டியா குரூப்ஸா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. சொசைட்டி வந்து எகாலிட்டேரியன், சமத்துவ மடிப்பு தான் இருக்கு. மேல் கீழ் அந்த மாதிரிலாம் இல்ல. அவரோட லாங்குவேஜ் பத்திலாம் நமக்கு தெரியாது. லேட்டஸ்ட் தே கேம் டு நோ அபௌட் ஃபயர் பத்தி பின்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க லைஃப் வந்து 20 25 தான். எக்கனாமிக் லைஃப் மீன் பிடிச்சு இதெல்லாம் தான் வாழ்றாங்க. ஹியூமன் பிகேன் டு டொமஸ்டிகேட் அனிமல்ஸ். அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ணி அவங்க இது பண்றாங்க. அட்டெம்ப்ட் வந்து மேட் ஆகிருக்கு. இது வந்து பேலியோலித்திக் ஏஜ். சரிங்களா? ஸோ க்ரூடு பாட்ஸ், பாட் வந்து வரகுறையை தான் இது பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்டோன் தான். சரிங்களா? லார்ஜ் பெபிள்ஸ், இந்த கல்லாம் பார்த்துருப்பீங்க அங்க. ஃபிளின் டூலு, போன் டூலு, ஹேண்ட் ஆக்ஸு, சாப்பரு, சாப்பிங் டூலு, கிளீவரு இதெல்லாம் வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ போனை வச்சு உருவாக்குனது. சரிங்களா? ஸோ பாருங்க குவார்டர்சைமன், ஏன்னா இந்த குவார்டர்ஸுங்கிற ஒரு ஸ்டோனோட பேரு. அதனால அந்த அந்த யூஸ் பண்ணி இந்த காலகட்டத்தில் அந்த யூஸ் பண்றதுனால அந்த மேனோட பேரு குவார்டர்சைன் மேன் அப்படின்னு சொல்லி பேர் பட்டிருக்கு. ஸோ குவார்டர்சைன் மேன் யாரு அப்படின்னா பேலியோலித்திக் பீப்புள் தான். சரிங்களா? பாருங்க பல்லாவரம் அத்தியம்பாக்கம் தான் டைட்டில் இருக்கு. சரிங்களா? ஹூ வாஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ரீ ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட், இவர் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக் டூல் வந்து இந்தியாவில் வந்து பல்லாவரம் ஹேண்ட் ஆக்ஸ் தான். பல்லாவரம் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? சரிங்களா? ஸோ லோவர், மிடில், அப்பர் பேலியோலித்திக்ல பிரிக்கும் போது லோவர்ல என்ன செஞ்சிருக்கோம், இந்த மாதிரி டூல்ஸ். மிடில் வந்து ஃபிளேக்ஸ் இதோட கம்மியாகுது. சரிங்களா? அரிச்சு இந்த மாதிரி கம்மியாகுது. அதுக்கப்புறம் அரிச்சு திருப்பி வருது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? லோவரு, மிடில், அப்பர். புரிஞ்சுங்களா? அந்த இம்ப்ரூவைசேஷன் மனுஷன் வளர்றதுனால. அதே மாதிரி வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், செட்டில்மெண்ட் அலாங் த ரிவர் வேலி தான். சரிங்களா? ரிவர் வேலினா வந்து ஆற்றுப்படுகைகள் தான் வந்து உங்களுக்கு என்னது குடியமை குடி வந்திருக்காங்க. ஏன் அப்படி சொன்னா தண்ணியோட தேவைக்காக. அதே மாதிரி எங்க செட்டில்மெண்ட் ஆஃப் ராக் அண்ட் ஷெல்டர் கேவ்ஸ்ல தான் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேபிடேஷன் சைட்ஸ், ஃபேக்டரி சைட்ஸ், ஹேபிடேஷன் ஆஃப் ஃபேக்டரி சைட்ஸ். ஹேபிடேஷனா குடியிருக்கிறது, ஃபேக்டரின்னு நம்ம நினைக்கிற ஃபேக்டரி இல்லை. அங்கேயே வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் செஞ்சுக்குவாங்க. அது தனி சைட்ஸ் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இடங்கள்ல ரெண்டுமே சேர்ந்து ஒரே இடத்துல செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் வந்து நர்மதா மேன் தான் வந்து ஒன்லி ஸ்டோன் ஏஜ் ஹியூமன் ஃபாசில் ஃப்ரம் இந்தியா வந்து நர்மதா மேன். ஹத்தனோரா வில்லேஜ் எம்பியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹோமோசேபியன் ஃபாசில் ஃப்ரம் ஸ்டோன் ஏஜ் இன் இந்தியா, இது மட்டும் தான். எங்கெல்லாம் இருக்கு உங்களுக்கு?
கலர்ல கொடுத்துருக்காங்க. லோவர் பேலியோலித்திக்னா ரெட், மிடில்னா வந்து இந்த இது அந்த முக்கோணம் மாதிரி இருக்குது. அடுத்து வந்து ஸ்கொயர் வந்து உங்களுக்கு வந்து அப்பர் பேலியோலித்திக். சரிங்களா? ஸோ பிங்க் வந்து லோவர் பேலியோலித்திக், லூனி முண்டா இது எல்லாமே ஒவ்வொரு ஏரியா, ரேணிகுண்டா இந்த சைடு எல்லாமே. ஸோ இந்த லோவர் பேலியோலித்திக்ல தான் வந்து உங்களுக்கு என்னது ஐஸ் ஏஜா இருந்திருக்கு. சரிங்களா? ஐஸ் ஏஜ் ஃபுல்லா வந்திருக்கு. ஹண்டர் கேதரர்ஸ் தான். ஃபுட்டு பத்தி தெரியாது. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பேர்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், அனிமல் ஃபிளஷ்லாம் வந்து அப்படியே சாப்பிடுறவங்களா இருந்தாங்க. சரிங்களா? ஹியூமன்ஸ் were totally dependent on nature. They used the skins of animals, barks of trees and large leaves to clothe us. சரிங்களா? இன்னொன்னு எடுத்து தான் நம்ம வந்து துணியா வந்து எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. குவார்ட்ஸ், பசால்ட் யூஸ் பண்ணோம். குவார்ட்ஸ் யூஸ் பண்றதுனால இது மேன பேரு குவார்ட்ஸ் மேன் சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ கங்கா, கேரளா கோஸ்ட்ட தவிர மத்த இடங்கள்ல வந்து இந்த மாரி டூல்ஸ் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹண்டிங்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹேண்ட் ஆக்ஸ், கிளேவர்ஸ், சாப்பர், சாப்பிங் டூல். இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் இது. சரிங்களா? அத்தரம்பாக்கம் இங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஆற்றுப்படுகையிலும் ஒவ்வொரு கல்ச்சர் வந்திருக்கு. சரிங்களா? இண்டஸ் வேலியில சோன் கல்ச்சர் இந்த சைடு. மத்ராசியன் கல்ச்சர் சென்னையில. நெவாசியன் கல்ச்சர் மகாராஷ்டிரால. அச்சுலியன் கல்ச்சர் ராஜஸ்தான் இந்த சைடு எல்லாமே. சரிங்களா? இப்ப கூட்டம் கூட்டமா வாழ்ந்துருக்காங்க. அந்த அந்த வாழ்ந்ததுனால அங்க கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் இந்த அவங்க பேர் வச்சு இது பண்ணிக்குவாங்க. இப்போ மிடில்ல கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. சைஸு, அதோட ஷார்ப்னஸ் எல்லாமே இதாகுது. பெருசு பெருசா இருந்தது பாருங்க எப்படிலாம் ஆகுது பாருங்க. கூர்மாச்சி ஆகுது, சின்னதாகுது. இந்த மாரிலாம் நடக்குது. பாருங்க. ஃபர்ஸ்ட் க்ரூட் ஸ்டோன் இருந்துச்சா? அத உடைச்சு சிப் சிப் பண்ணாங்களா? அதுக்கப்புறம் என்னது? அந்த முனைய எடுக்குறாங்களா? ஃப்ளேக்ஸா மாறுது. இதுதான் ஃப்ளேக் டூல். இத வச்சு என்ன செய்வாங்க? இது பண்ணிக்குவாங்க. தோல் உரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. என்னெல்லாம் வந்து இது பண்ணீங்கன்னா, சர்ட், ஜாஸ்பர், அகேட் இத பத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யுபிஎஸ்சி நடத்துனாங்களா உங்களுக்கு? ஸ்டோன் ஏஜ் அதுல நடத்துனாங்களா? இந்த மாரி பிக்சர்ஸ் இருந்துச்சா? இல்ல. பிக்சர்ஸும் இருந்துச்சு உங்களுக்கு. லூனிமேரி, அம்பேத்கர், நர்மதா, சோன் ரிவர், சோட்டா நாக்பூர் டூ. அப்புறம் அப்பர் பேலியோலித்திக் ஏரியால நினைச்சு அப்படின்னா ஐஸ் ஏஜ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் மாறுச்சு. சரிங்களா? கொஞ்சம் மிதமான சூழ்நிலை உருவாச்சு உங்களுக்கு. சரிங்களா? பனியெல்லாம் கரைஞ்சு ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலை வந்துச்சு. சரிங்களா? அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து மழையே வராம கொஞ்சம் டெசர்ட்டும் ஆன ஏரியாவும் இருக்கு. ஸோ இங்க பாருங்க. டியூ டு ஐஸ் ஏஜ் கிளைமேட் வாஸ் கோல்ட் அண்ட் ஹார்ஷா இருந்திருக்கு. டிக்ரீஸ் ரெயின்ஃபால் இன் ஏரிட் கண்டிஷன். ரெயின்ஃபால் கம்மியா இருந்தனால ஏரிட் கண்டிஷன் நடந்திருக்கு. டெசர்டிஃபிகேஷன் நடந்திருக்கு. அப்போ வந்து பாலைவனமா நடந்துருச்சு. Thus impacted flora, vegetation became sparse. Sparse na கம்மி. Apart from monsoon became weak and sea level decreased, leading to formation of carbonate dunes of coastal lands. Coastal landல வந்து இந்த dunes வந்து உருவாயிருச்சு. மலை மாதிரி. All these factors led to decrease in population. Hence, we have less number of upper Paleolithic sites. ஏன் upper Paleolithic கம்மியா இருக்குன்னா, இந்த மாதிரி சூழ்நிலைனால மக்கள் நிறைய செத்து மடிஞ்சிருக்காங்க. அதிகமான விஷயம்லாம் நடக்கல. அப்பயே வந்து ஆஸ்ட்ரிச் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அனிமல்ஸ் வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆஸ்ட்ரிச் எக்ஸ்ஷெல்லாம் வந்து ராஜஸ்தான்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? டூல்ஸ் பாருங்க. போர்டு ஸ்டோன்ஸ், கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் இருக்கு. கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி தான் இருக்கு. ஃப்ளிண்ட் இண்டஸ்ட்ரி, போன் டூல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி மேன் யூஸ் டு ட்ராப்ஸ், ஸ்னார்ஸ், நெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிடிக்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள். நெட் ட்ராப் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயுமே ஸ்டோன் சர்க்கிள் அஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹியூமன் டுவெல்லிங் இன் ப்ரீ ஹிஸ்டாரிக் செட்டில்மெண்ட். இங்க எல்லாமே ஸ்டோன் ஸ்டோன். இப்போ ஒரு வீடு அடிச்சோம் அப்படின்னா கல் மண்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சர்க்குலர் ஃபார்ம்ல. ஸோ இந்த சைட்ஸ் இதெல்லாம் இதோட சைட்ஸ். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 விஷயம் நடந்திருக்கா. பீரியட் வந்து 5 லேக் பிசி டு 1 லேக் பிசி. இது வந்து 1 லேக் பிசி டு 40,000 பிசி. அப்புறம் வந்து 40,000 பிசி டு 10,000 பிசி. இங்க வந்து ஹேண்ட் ஆக்ஸ், சாப்பர், கிளேவர் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஃபிளாக்ஸ், ஸ்காப்பர்ஸ், போட் டூல் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஃபிளிண்ட் இந்த மாதிரி கூர்மையான ட்ராப்ஸ், எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆர்ட் வந்து ராக் ஆர்ட் அவைலபிள் அப்பர் பேலியோலித்திக் ஏஜ். சரிங்களா? ஆக ஆக தான் உங்களுக்கு வருது. வெரி பிரிமிட்டிவா இருந்திருக்கு. டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஃபிளேக் டூல் இண்டஸ்ட்ரி. இங்க தான் ஹோமோசோபியன்ஸ் வந்து அப்பர் பேலியோலித்திக் தான் வந்திருக்காங்க. ஃபில் டூல், ப்ளோன் டூல் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பேலியோலித்திக் ஏஜ் ஃபைனலி எண்டட் வித் எண்ட் ஆஃப் ஐஸ் ஏஜ். ஐஸ் ஏஜ் முடியும் போது 10,000 பிசில உங்களுக்கு பேலியோலித்திக் ஏஜ் முடியுது. சரிங்களா?
அடுத்து பாருங்க. ஜஸ்ட் அதுதான். அதுக்கப்புறம் பாருங்க. இங்க பிளேசஸ் இருந்துச்சா, ஹோலோசின் வருது. ஹோலோசின்னா இந்த வெப்பம் வந்து ஓரளவுக்கு நல்ல காலம் வந்து ஹோலோசின் சொல்லுவாங்க. சரிங்களா? செட்டில்மெண்ட் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? அப்போ வர ஒரு இடத்துல உட்கார்ந்து வாழ்றான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு நெறைய எண்ணங்கள் வரும். புரிஞ்சுங்களா? அப்பதான் வந்து சரிங்களா? ஆ அதாவது பெட்ரோகிளிப்ஸ் சொல்லுவாங்க. ஒரு கல்லுல வந்து செதுக்குனா அப்படின்னு சொன்னா, அது பெட்ரோகிளிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிக்டோகிராஃப் அப்படின்னு சொன்னா பெயிண்ட் பண்றது. சரிங்களா? இந்த மாரிலாம் நடந்திருக்கு. உங்களுக்கு ராக் ஆர்ட்லாம். இந்த மாரிலாம் வந்திருக்கு உங்களுக்கு. அங்க பாருங்க. பரியல் பிராக்டிஸ் எப்படி? இங்க பாருங்க. ஸோ இந்த மாரி தான் நடந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாரி வந்து 2 பேருமே சேர்த்து வந்து சிங்கிள் கிரேவ்லயே 2 பேரும் போட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ க்ரோச்சர் பொசிஷன் இந்த மாரி குழந்தைகள் உட்காருவாங்கல்ல கருவுல, அந்த மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் இது இருக்குங்க. சுபின், எக்ஸ்டெண்டட் போன், ஃப்ளெக்ஸ்டு, க்ரோச் இந்த மாரி ஷேப்லாம் வச்சு புதைச்சிருக்காங்க உள்ள. ஹோலோசீன்ல வந்து நல்லா உங்களுக்கு இதெல்லாம் வளர ஆரம்பிச்சது. கிராஸ் எல்லாமே. இப்போ ஃபுட் செக்யூரிட்டி வந்துச்சு. ஃபுட் செக்யூரிட்டி இருக்கிறனால செடிமெண்டரி லைஃப் செட்டில்மென்ட். இப்போ ஒரே இடத்துல வாழக்கூடிய இது வந்திருக்கு. அது மூலியமா நெறைய டொமஸ்டிகேஷன்லாம் நடந்து ராக் ஆர்ட்லாம் வந்திருக்கு. பரியல் பிராக்டிஸ் வந்து கிரேவ் ஆஃபரிங் இந்த கபருக்கு அதாவது சொல்லுவாங்கல்ல, இதுக்கு போடுறது. பிளஸ் வந்து டியூவல் பரியல், எக்ஸ்டெண்டட் பரியல், கோஸ்டல் பரியல்ல வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பிளான்ட் கல்டிவேஷன் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. வீட்டு, பார்லி எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிகேட்டட் எல்லாம் வந்து டாக், கேட்டில், ஷீப், பிக், கோட் எல்லாம் டொமஸ்டிகேஷன் பண்ணிடுறாங்க. ஃப்ளின்ட் இந்த மைக்ரோலித்திக் இந்த மாரி இது. சரிங்களா? இந்த மாரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. போவ் அண்ட் ஆரோ இதெல்லாம் மைக்ரோலித்திக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஷேப்பான டூல்ஸ். பிரசன்ட் ஷேப் இது அம்மிக்கல். இப்ப இல்ல. இப்ப இல்ல இதெல்லாம் பார்க்க முடியாது. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்துருக்கோம். அம்மிக்கல்ல அரைக்கிறது எல்லாமே. கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் அரைக்கிறது இந்த மாரிலாம். போர் டூல் இதெல்லாமே. ஸோ மீசோலித்திக், நித்தோலிக். ஜஸ்ட் ஒரு தடவ ஒரு ஒரு கிளான்ஸ் போயிடலாம் எல்லாத்தையுமே. ஆனா ஹிஸ்டரியில வந்து எந்த அளவுக்கு நம்ம பார்த்து அது வந்து உள்வாங்கிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஈஸி நம்மளுக்கு. கதைகளா வந்து நான் புரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, எந்த கொஸ்டின் வச்சாலும் இது பண்ணிடலாம். ஆனா பாலிட்டில ஃபேக்சுவல் தான் உங்களுக்கு. என்னோட ஆப்ஷனலும் ஹிஸ்டரி தான். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான். உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லி தரல இனியும். ஆப்ஷன் எடுக்கல. ஸோ அடுத்து என்னது நியோலித்திக் ஏஜ். நியோலித்திக்னு வேர்ட இது பண்ணவர் ஜான் லுபோக். சரிங்களா? இப்போ ஃபுட் ஹண்டிங்ல இருந்து ஃபுட் புரொடக்ஷனுக்கு மாறிட்டாங்க. இங்க தான் சேஞ்சஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் எல்லாம் பெருசா வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மட் ஹவுஸ் எல்லாம் களிமண்ணாலான ஹவுஸ் இதெல்லாம் வந்து இருக்கப்பட்டிருக்கு. ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ்லாம் உருவாகி இருக்கு வரையறதுல. அதே மாரி வந்து அ உருண்னா என்னது? குவளை. ஜாடியில வந்து போட்டு அவங்க புதைக்கிற வழக்கம் வந்திருக்கு. சரிங்களா? ஊன் வேர் யூஸ்ட் அஸ் அ காஃபின்ஸ். காஃபின்ஸ்னா வந்து அந்த இது சவப்பெட்டிங்கிற மாரி. சரிங்களா? கிரேவ் ஸ்டோன்ஸ் எல்லாம். கல்டிவேஷனு வில்லேஜஸ் உருவாக ஆரம்பிச்சிருக்கு இங்க நியோலித்திக்ல தான். வீட்டு, டொமஸ்டிகேஷன், ஷீப் இதெல்லாம் முடியும். அதே மாரி செகண்டரி ஆக்டிவிட்டி. இப்போ உங்களுக்கு வந்து அ எல்லாமே கிடைக்குது. அப்போ டைம் வந்து நெறைய இருக்கு. அப்ப என்ன செய்றாங்க? அடுத்த ஆக்டிவிட்டி போறாங்க. இது முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு வந்து டைமே இல்ல. சாப்பிடுறவங்க வாழணும், சர்வை ஆகணும். அது மட்டும் தான் இருந்திருக்கு. சரிங்களா? இப்ப வந்து அவங்களுக்கு டைம் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தொழில் பண்றாங்கல்ல. அப்ப வந்து சும்மா இருக்கவங்க இன்னொரு தொழில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் செகண்டரி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. பாட்டரி வந்து வந்திருக்கு. க்ளோத்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. டூல்ஸ்லாம் வந்து பாருங்க. லாங் பிளேடு, நைஃப்ஸ், ஆரோ ஹெட்ஸ், டேகர், க்ரூடு, ஆக்ஸ் இதெல்லாம் வந்து உருவாகிருக்கு. இதெல்லாம் டூல்ஸ். தெரியுதா? இதெல்லாம் மியூசியம்ல தான் பார்க்க முடியும். இங்கேயே ஃபோட்டோலயே இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? இங்கெல்லாம் வந்து புரொடக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்குபேஷன் புதுசான நெறைய தொழில்கள் உருவாகியிருக்கு. இன்வென்ஷன் ஆஃப் பாட்டரி. ஆக்ரு கலர் பாட்டரின்னு சொல்லுவாங்க. அது வந்து உருவாகியிருக்கு. வீல் மூலியமா. எமர்ஜென்ஸ் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜ் கம்யூனிட்டீஸ். அவங்களுக்கு தேவையானது அவங்களே வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாரி டிவிஷன் ஆஃப் லேபர் பேஸ்ட் ஆன் செக்ஸ் அண்ட் ஏஜ். சரிங்களா? சின்னவங்களுக்கு அதுக்கு உண்டான இது. ஆண்கள் வந்து ஹண்டிங் போவாங்க. பெண்கள் வந்து அந்த மத்த விஷயங்கள்லாம் பார்த்துக்குவாங்க. இன்னோவேஷன் ஆஃப் டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. பாலிஷ்டு, பிக், கிரவுண்ட் டூல்ஸ் எல்லாமே. ஸோ இங்கலாம் வந்து முன்ன
நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புர்சாம் இங்கெல்லாம் வந்து குழி தோண்டி உள்ள பிட் ஹோம் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி உள்ள போய் இந்த பரீட் அங்க உள்ள போய் வந்து இது பண்ணியிருக்காங்க. வாழ்ந்திருக்காங்க. பிட் டுவெல்லிங் சொல்லிட்டு. சரிங்களா? அண்டர் கிரவுண்ட்ல. சரிங்களா? பின் எல்லாம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஹேர் பின் மாதிரி எல்லாமே. சரிங்களா? நிறைய இடங்கள்ல. மஹகர். ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்ட் டு அந்த மஹகர்ல தான் வந்து உங்களுக்கு என்னது ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்ட் டு க்ரோ காட்டன். காட்டன் வந்து இது பண்ணியிருக்காங்க. பிளான்ஸ் வந்து வீட் அண்ட் பார்லி, டொமஸ்டிகேஷன் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. பேட்ஸ் இந்த மாதிரி தான். பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இத. சரிங்களா? இதான் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது பாட்ரி. இங்க பாருங்க. டிசைனா வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி ஹவுஸ் மட்டான ஆனது கிரியேட்டட் ரூம்ஸ் ஸ்டோர் கிரைன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அவங்க வாழ்ந்த இடத்துலயே அடியிலேயே வந்து அவங்க அந்த சித்தவங்களை எல்லாம் உள்ள புதைச்சு வாழக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு என்ன விஷயம் அப்படின்னா டீத்ல ட்ரில்லிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்பவே. தெரிஞ்சுங்களா? மெஹகார்ல கிடைச்சிருக்கு அந்த இது ஆஷ் மவுண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு நிறைய இடங்கள்ல. இப்போ பேலியடிக் படிச்சோமா? மீசோலித்திக் பாருங்க. யூஸ் ஆஃப் மைக்ரோலித்திக் போ ஆரோ. இந்த இங்கே லாங் பிளாண்ட் ஆரோ ஹெட். கிரியேட்டிவ் அட்வான்ஸ் டூல்ஸ். இங்க அட்வான்ஸ் ஸ்பெஷலைஸ் டூல்ஸ். லவர் ஆஃப் ஆர்ட் மட்டும் வந்திருக்கு. இங்க டைவர்சிட்டி ஆஃப் பெயிண்டிங் கவுண்ட்ரில வந்திருக்கு. sedentary லைஃப் ஸ்டைல் பட் ஹண்டிங் கேதரிங் வாஸ் ஸ்டில் ப்ரிடாமினன்ட். இங்க கல்டிவேஷன் டொமஸ்டிகேஷன்லாம் வந்துருச்சு. பேலியடிக்ல இந்த மாதிரி இருக்கு டூல்ஸ் எல்லாமே. மீசோலித்திக்ல இந்த மாதிரி இருக்கு. நியோலித்திக்ல இந்த மாதிரி இருக்கு. அதாவது கேவ்ஸ் இதெல்லாம் வந்து வாழ்ந்துருக்காங்க. இங்க மீசோலித்திக்ல ஹட் வச்சு வாழ்ந்துருக்காங்க. நியோலித்திக்ல வந்து இங்க மட் ஹவுஸ் வச்சு வாழ்ந்துருக்காங்க. அடுத்து மெட்டல் ஏஜ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது ஸ்டோன் வச்சு பண்ணாங்களா? அதுக்கப்புறம் காப்பர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிரான்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அயன் வருது. புரிஞ்சுங்களா? ஸோ ஸ்டோன் வந்து உங்க பிரிட்டில் அண்ட் பிரேக்ஸ் ஈஸிலி சீக்கிரம் உடையக்கூடியது. இன்னொரு பிடிச்ச ஷேப்புக்கு மாற்ற முடியாது. சரிங்களா? அதனால காப்பர் வாஸ் ஃபர்ஸ்ட் மெட்டல் டு பி யூஸ் வைட்லி. ஆனா காப்பர் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம பிடிச்ச இதுக்கு மாத்திக்கலாம். சரிங்களா? ஈஸிலி அவைலபிளா இருந்துச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் காப்பர் அலாய் ஆஃப் பிரான்ஸ் வந்து என்னது காப்பரோட ஆர்சனிக்கோட மெல்ட் பண்ணோம் அப்படின்னா அது உறுதி அதிகமா இருக்கும். சரிங்களா? அதுக்கு பிரான்ஸையும் பண்ணாங்க. சரிங்களா? மோர் ஃபியூசபிள். சரிங்களா? அது சீக்கிரம் சேர்த்திக்கலாம். கேஷ் பண்ணிக்கலாம். அது தேவையான ஷேப்பை உருவாக்கிக்கலாம். அதே மாதிரி கொரோஷன் அந்த துருப்பு இருக்கிறத விட இதை பிரான்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். கம்பேர்ட் டு பிரான்ஸ் அயன் வந்து கன்சிடர் ஈஸியர் டு ஒர்க் வித். ஈஸியா வந்து ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஷார்ப்பாகவும் பண்ணிக்கலாம். டஃபர் தேன் பிரான்ஸ் அயன். சரிங்களா? டால்கோலித்திக் பேப்பர். இதுதான் வந்து ஹரப்பாவோட முன்னோடி. புரிஞ்சுங்களா? இது 3000 BC to 700 BC. Chalcolithic is the age of transition between stone tool using format of Neolithic. நியோலித்திக்ல இருந்து பிரான்ஸ் ஏஜ் வரைக்கும் இதுதான். ஸ்டோனையும் யூஸ் பண்ணுவாங்க. சார்கோல் காப்பரும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நியோலித்திக்ல. அதுக்கப்புறம் வரதுதான் பிரான்ஸ் ஏஜ். சரிங்களா? இப்போ பாருங்க சால்கோலித்திக் பீப்புள் வில்லேஜா வந்துருச்சு இப்போ. சரிங்களா? வில்லேஜ் கமிட்டி உருவாகுது. டெய்லி வந்து ஒவ்வொரு விஷயம் பண்றாங்க ரொட்டீன்ல. ஹவுசஸ் பாத்தீங்கன்னா இந்த சால்கோலித்திக்ல தான் வந்து ரெக்டாங்குலர் ஹவுஸ் சர்க்குலர் ஹவுஸ் எல்லாம் உருவாச்சு. ரெக்டாங்குலர் ஹவுஸ் வந்து சீஃப் வந்து வாழ்ந்த ஹவுஸ். சர்க்குலர் ஹவுஸ் பாத்தீங்கன்னா அதர்ஸ். சரிங்களா? அப்ப என்னது இன்இக்வாலிட்டி வந்துருச்சா? சரிங்களா? ஸோ ரெக்டாங்குலர் ஹவுஸ்ல வந்து பெரிய ஆளுகளும் மத்த சின்ன சின்ன இடங்கள்ல சின்ன ஆளுகளும் இருக்காங்க. அப்போ வந்து சமுதாயத்துல எகாலிட்டேரியன் போயிடுச்சு. சரிங்களா? அப்போ காப்பர் ஏஜ்ல தான் வந்து அந்த இன்இக்வாலிட்டி வருது சமுதாயத்துல. சரிங்களா? பாருங்க. ஆனா வந்து சுடப்பட்ட செங்கல் வந்து இனியும் அவங்க யூஸ் பண்ணல. பர்ன் பிரிக் வந்து அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? தச்சர் ஹவுஸ் தான் யூஸ் பண்றாங்க. கிளேல ஸ்ட்ரால அந்த வைக்கோல் புல்லாம் வச்சு தான் வந்து வீடு கட்டுறாங்க. லைஃப் ஸ்டைல் பாருங்க. ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் போன்ஸ் அண்ட் ஷெல்ஸ் வந்து ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்பயும் கூடயுமே வந்து இங்க பல்லு அந்த சுறா பல்லெல்லாம் வச்சு நிறைய பேர் இந்த இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. ரிலீஜியன் வந்து மதர் காடஸ் வந்து வணங்கியிருக்காங்க. மதர் காடஸ். மதர் காடஸ். சரிங்களா? இங்க அது ஹம்ப்டு புல் வந்து இது பண்ணியிருக்காங்க. லிங்காஸ் இதெல்லாமே. அதுக்கப்புறம் என்னது பாட்ரி. இந்த மாதிரி கலர் பாட்ரிலாம் வந்திருக்கு. ஆக்கர் கலர் பாட்ரி, பிளாக் அண்ட் ரெட் வேர்டு இதெல்லாம் வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி புதைக்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் சவுத்ல வந்து இங்க புதைச்சிருக்காங்க.
டெத்ஸ் வேர் பரீட் பர்டிகுலர் டைரக்ஷன், நார்த் சவுத் பொசிஷன் மகாராஷ்டிரால. ஆனா சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் தான். அதுக்கு ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடந்திருக்கு இங்க. ஃபயர் ஆல்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்பிரிட் காலெல்லாம் வெட்டிட்டு மூடி வந்து புதைச்சிருக்காங்க. ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் வந்து நடக்கக்கூடாது அந்த மாதிரி. சரிங்களா? பேயா வந்து ஏதாச்சும் பண்ணிட்டானா, அது நடந்து வந்து அந்த கான்செப்ட்ல கால வெட்டிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஆவிகள், இந்த கெட்ட ஆவி, ஸ்பிரிட்ல வந்து நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் ஆமுலெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதாவது கிரேவ் கூட்ஸ். சரிங்களா? அங்க போய் வந்து அவங்களுக்கு புடிச்சமான விஷயத்துல சேர்த்து புதைப்பாங்க. சரிங்களா? அத வந்து இத எடுக்கிற மூலியமா நம்மளுக்கு என்னது? மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கனால, அந்த காலகட்டத்தோட விஷயத்த பத்தி நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. சரிங்களா? பரியல் பிராக்டிஸ்ல இதெல்லாம் கிடைச்சிருக்கு. கிரேவ் கூட் பிலீஃப், கிரேவ் ரிச்சுவல் இருந்திருக்கு. பர்ட்டிகுலர் டைரக்ஷன்ல புதைச்சிருக்காங்க. ஸோ காட்டன் வந்து இங்க பிரைமரி எக்கனாமி வந்திருக்கு. நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு அவங்களுக்கு. டொமஸ்டிகேட்டட் நடந்திருக்கு. அதே மாரி இங்க வந்து மில்க் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிடறதுக்கு உண்டான விஷயமா வந்து அவங்க கருதல. கன்னுக்குட்டிக்கு குடுக்குற மாரி தான் இது பண்ணியிருக்காங்க. அதனாலேயே வந்து குழந்தைகள் அதிகமா ஊட்டச்சத்து இல்லாம நெறைய இடங்கள்ல சத்துக்கு உண்டான விஷயங்கள் காணப்பட்டிருக்கு. டைரி டெக்னாலஜி ஆப்சென்ட்டா இருந்திருக்கு. சரிங்களா? காப்பர் ஸ்மித்து, அப்புறம் வந்து ஸ்டோன் மேக்கிங்கு, குளோத்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிச்சு பார்ட்டர் ட்ரேடு. சரிங்களா? நெறைய இடங்கள்ல இந்த புல்லோக்கா இந்த மாரி வீல் வச்சு வண்டி ஓட்டியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து இந்த ரூட்லாம் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மெயின்ஸ்ல ஆன்ஷியன்ட் இந்தியா இருக்கா உங்களுக்கு? ஏன்ஷியன்ட் இருக்கா? இல்லல்ல. மெயின்ஸ் சிலபஸ்ல, ஆப்ஜெக்டிவ் இல்ல டிஸ்கிரிப்டிவ்ல. டெக்னாலஜி உருவாகியிருக்கு. ஹியூமன் எவல்யூஷன், ஸ்மெல்டிங், கிராஃப்டிங் இதெல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. காப்பர் ஏஜ் வந்து காலரா, மலேரியாலாம் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதே மாரி ரைன்ஃபால் கம்மியானால ஃபுட் இருந்திருக்காது. பீப்பிள் மில்க் இல்லாதனால ஊட்டச்சத்து இல்ல. அன்ஹைஜீனிக் கண்டிஷன் இருக்கனாலயும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இது. பிரான்ஸ் ஏஜ் பாருங்க. பிரான்ஸ் வந்து பிட்ஸ் வச்சு இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பிரான்ஸ் அதெல்லாம் காப்பர் டின்லாம் உருக்கி இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த பிரான்ஸ் ஏஜ்ல வந்து உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப இங்க பாருங்க நான் சொன்னேனா நியோலித்திக், சால்கோலித்திக், பிரான்ஸ் ஏஜ். சென்ட்ரல் இந்தியா ரீஜன் வரைக்கும் இது இருந்திருக்கு. நார்த் வெஸ்ட் இண்டஸ் பேசின் வந்து பிரான்ஸ் ஏஜ் வந்து உருவாகியிருக்கு. ப்ரீ ஹாரப்பன் தான் இது பிரான்ஸ் ஏஜ். ஸோ லொகேஷன் வந்து சென்ட்ரல் இந்தியா இங்க இது. சரிங்களா? அடுத்து அயன் ஏஜ். ஸோ அயன் ஏர்லி ஸ்மெல்டிங் பண்ணி தான் அயன் பண்ணியிருக்காங்க. அயன் ஏஜ் வந்து கோயின்சைட் வித் வேதிக் ஏஜ். வேதிக் ஏஜோட அயன் ஏஜ் வந்து இதாகுது. பிரான்ஸ் ஏஜ் விட. ஸோ இங்க இந்த டைம்ல தான் மெகாலித்திக் பாரியல்ஸ் சொல்லுவாங்க. பெரிய பெரிய கல்ல வந்து மேல வச்சு அவங்க இது பண்ணியிருப்பாங்க. கடப்பா இங்க இந்த சைடு ஆந்திரால. லார்ஜ் ஸ்டோன் இதெல்லாம் அங்க வந்திருக்கு. ஸோ பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் முடிச்சுட்டு நம்ம அ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் போயிடலாம். சரிங்களா? ஓகேவா? இது கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மாரி. நேத்து பண்ணதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி. இது ஓகே புரியுதுல்ல உங்களுக்கு? அப்ப ஹிஸ்டரி நான் எலாபரேட்டா